நமஸ்காரம். பெருநகர் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர் தான் பெருநகர். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அதிசிறப்புகளையும் அற்புதங்களையும் உள்ளடக்கிய ஒரு மிகச்சிறந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரெங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடங்கள் பழமை வாய்ந்த பிரம்மரால் வழிபட்ட கோயில் தான் இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில். ஈஸ்வரன் பிரம்மபுரீஸ்வரராகவும், பட்டு வதனாம்பிகை தாய அம்பாள் பட்டு வதனாம்பிகையாகவும், அதாவது பட்டு வஸ்திரத்தை விரும்பி சாற்றிக்கொள்ளும் அம்பாளாகவும் இங்கே வீற்றிருக்கிறார்கள். வன்னி மரம் தான் இங்கே தலவிருட்சம். இந்த கோயில்லையே காண கிடைக்காத ஒரு சிறப்பு அப்படின்னா ஜேஷ்டாதேவி அம்பாளுடைய தனி சன்னதி. பல யுகங்களாக நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட ஜேஷ்டாதேவி அம்மன், அதாவது ஜேஷ்டா அப்படின்னா முதல், மகாலட்சுமிக்கு அக்காவானவள், முதலில் பிறந்தவள், அவள் தான் ஜேஷ்டாதேவி. ஜேஷ்டாதேவியை வழிபடும் பொழுது செல்வங்களும் பொருட்செல்வமும் குழந்தை செல்வமும் சிறப்பாக கிடைத்து சந்தோஷமான திருப்தியான வாழ்க்கை இருக்கும் என்பதனாலேயே ஒரு சில காலகட்டங்கள், அதுவும் இந்த கலி யுகத்தில் ஜேஷ்டாதேவியுடைய வழிபாடு எல்லா மக்களுக்கும் போய் சேரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த சிற்பங்களை சிதைக்கப்பட்டது. நிறைய கோவிலில் ஜேஷ்டாதேவியுடைய சிற்பத்தை பின்னம் பட்டி அதை வழிபடாமல் விலக்கி வைத்திருந்தார்கள். ஏன்னா மக்கள் எல்லா இன்பங்களும் சுகங்களும் சந்தோஷங்களும் செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழக்கூடாது என்பதற்காகவே ஒரு சில காலகட்டத்தில் இந்த விஷயம் செய்யப்பட்டது. ஜேஷ்டாதேவியுடைய வழிபாடை தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்காக. ஆனால் காஞ்சிபுரம் பெருநகர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் இன்றைக்கும் சிறப்பாக அமோகமாக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றால் ஜேஷ்டாதேவியுடைய ஒரு அலங்காரமும் அபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. அதுவும் எந்த நாட்களில் சிறப்பாக நடைபெற்று கொண்டதுன்னா, தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கும் கேட்ட நட்சத்திரம் அன்னைக்கும் தைத்துளை கரணம், இந்த கரணத்தில் அந்த கரணம் அன்னைக்கு ஜேஷ்டாதேவிக்கு பிரம்மாண்டமான அபிஷேகங்களும் அலங்காரங்களும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் ஜேஷ்டாதேவியுடைய அம்பாளுடைய சன்னதிக்கு போய் வழிபடுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா 64 வகையான துன்பங்களும் நீங்கி, ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா 64 வகையான தரித்திரங்களும் நீங்கி இன்பங்கள் சேர்ந்து அதிர்ஷ்டங்களும் சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் நீண்ட நாளாக தொடர்ந்து உங்களுடன் செல்வங்கள் கொட்டி கொண்டு நல்ல சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பாள் ஜேஷ்டாதேவி என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அவ்வளவு சக்திகள் கொண்டவள் ஜேஷ்டாதேவி. ஜேஷ்டாதேவி அமர்ந்த கோலத்தில் தன்னுடைய மகனாகிய குளிகனுடன் காட்சியளிக்கிறார் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில். எங்கேயுமே பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஜேஷ்டாதேவி தன்னுடைய மகன் குளிகனோடும் தன்னுடைய மகளோடும் காட்சியளிப்பாள். அவங்களுடைய விக்கிரகமே அப்படி தான் பொறிக்கப்பட்டிருக்கும். கூட எப்பயுமே முரமும் தொடப்பமும் பக்கத்தில் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா எல்லா தீங்குகளும் நம்ம விட்டு விலகணும் அப்படின்றதுக்காக அம்பாளை பெருக்கி நம்மக்கிட்ட இருக்கின்ற அந்த நான் சொன்னேன்ல அந்த தரித்திரங்கள் எல்லாவற்றையும் விலக்கி காத்து கொள்வாள். அவள் நம்மக்கிட்ட அந்த அம்மாவை போய் நம்ம சேவிச்சிட்டோம், பார்த்துட்டோம், நம்மளுடைய காலடி அங்கே போய் பட்டெடுத்து அப்படின்னா நிச்சயமாக அம்பாள் எல்லா சௌக்கியங்களையும் சௌபாகியங்களையும் நமக்கு கொடுப்பாள். அந்த எல்லாத்தையும் பெருக்கிட்டு கூட்டி பெருக்கி நம்மளை விட்டு விலக்கி காத்துக்கொள்வாள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோவில் பிரம்மபுரீஸ்வரர் பட்டு வதனாம்பிகை கோவில். கிட்டத்தட்ட ஒரு காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு இந்த கோயிலை அடைஞ்சிடலாம். அவ்வளோ சிறப்புகள் இந்த கோயிலுக்கு உண்டு. அவசியம் இந்த கோயில் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு அப்படின்றது வாழ்க்கை இறுதி பரிந்தும் இருக்கும் அப்படின்றது தான்
இதனுடைய நிதர்சனமான உண்மை. அனைவரும் இது ஒற்றுக்கொண்ட ஒரு 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 கூத்து, ஒரு உண்மை. அவ்வளவு சிறப்புகள், அவ்வளோ விஷயங்கள் பொருந்திய இந்த கோயில் போய் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா, அந்த அனுபவத்தை நீங்கள் கண்கூட பார்த்தா தான் அதனுடைய விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக புரியும். இந்த கோயில் நீங்க என்னைக்கு வேணா போலாம். நான் சொன்ன அந்த ஒரு 3 நாட்கள்ல அம்பாளுக்கு ஜேஷ்டாதேவிக்கு ஒரு ஒரு தனி அபிஷேகங்கள், அலங்காரங்கள் உண்டு. மற்றபடி நீங்க என்னைக்கு வேணா போய் அந்த அம்பாளுக்கு விளக்கேத்தி அகல் விளக்கு ஒரு ஒரு நல்லெண்ணெய் குத்தி திரி வச்சு நீங்க அதை ஏத்தி வழிபட்டீங்க அப்படின்னாலே ஒரு சிறப்பான விஷயங்கள் உண்டு. எண்ணி நாளைக்கும் போலாம். எந்த ஒரு தடங்களும், தடைகளும் நீக்கப்பட்டு செல்வங்கள் குவியும் அப்படின்னு தான் இதனுடைய சூட்சமம். ஜேஷ்டாதேவி அம்மன், பிரம்மபுரீஸ்வரர், பட்டு வதனாம்பிகை கோயில். மிக அற்புதங்களையும் அரிய பொக்கிஷங்களையும் உள்ளடக்கிய கோயில். அவசியம் ஒவ்வொருவரும் இந்த கோயிலுக்கு சென்று வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் சொக்கலிங்கன் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.